force shared in the hatched portion. Okay. என்னன்னா இப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னது ஒரு போர்ஷனா கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் வந்து டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. So this is the neutral axis. So this is the 100 mm or mm ல கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க, or in mm. Okay, this is also 100 mm கொடுத்துட்டாங்க. Okay, டாப் லேயர் என்னது, இது ரெக்டாங்குலர் which is 100 100 னா 200, பாட்டம் வந்து 100. ஓகேவா? ஓகே. So we have இதுல என்னன்னா மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னன்னா சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? So find out the force shared in the hatched portion. Hatched portion என்ன, இங்க இதுதான் அந்த hatched portion. ஓகே, இதான் அந்த hatched portion. இதோட force shared எவ்வளோ அப்படி சொல்லி क्वेश्चन கேக்குறாங்க. So what is the force shared formula? FA must be equals to sigma max divided by y max no A into y bar. Okay. y bar என்னது, x axis ல இருந்து எவ்வளவு தூரம் வந்து சிமெட்ரிக்கலா இருக்குன்னு பாக்குறது. சரி, எங்க இருந்து சென்டர் ஆயிட்டு இருக்குன்னு பாக்குறது. ஓகேவா? ஓகே. சிக்மா மேக்ஸ் எவ்வளோ 10, y மேக்ஸ் எவ்வளோ 100. ஓகேவா? எல்லா mmனால கேன்சல் ஆயிரும். ஓகே, நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இது வந்து mm 1/mm. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா வந்து என்னது, ஏரியானா 100 into 100 ஓகே mm ஸ்கொயர் இன்டூ y பார்ங்கிறது என்ன வரும் சொல்லுங்க. இட் இஸ் a rectangular or square or triangular. என்ன ஷேப்? triangular. triangularனா அதோட ஏரியா எங்க சென்டர், அங்க சென்டர் எங்க இருக்கும்? 1/3 of the portion from the எங்க இருந்து, பாட்டமா டாப்பா? பாட்டம். யார் டாப் சொன்னது? சார் இது 1/3 வரும். டாப்ல இருந்து 1/3 இங்க இந்ததான் வந்து நமக்கு ஏரியா அதிகமா இருக்கு. இங்க தானே ஏரியா அதிகமா இருக்கு. So 1/3 distance from the bottom layer. பாட்டம்னா என்னன்னா இந்த ஏரியா அதிகமா இருக்கு இல்லையா, அந்த ஏரியா 1/3 distance from ஏரியா அதிகமா இருக்கு ஏரியா. So this is the 2/3 distance remaining part. ஓகேவா? So இங்க நம்மளுக்கு என்ன தேவை, 2/3 distance தான் தேவை. பிகாஸ் y bar தான் வேணும், நியூட்ரல் ஆக்சிஸ் நம்ம பார்க்கணும். y bar வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ y barங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸ் இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு சொல்லுங்க. 2/3 of the total distance of 2/3 of the y அப்படினா 100 mm. Yes sir. So mm square mm cancel ஆயிரும். ஓகே, ஃபைனல் நியூட்டன் வந்துச்சா? ஓகே, 100 100 100 இங்க ஒரு 100 கேன்சல் ஆயிடுச்சு. அப்படினா 10 power 4 10 power 4 10 power 5 10 power 5 by 2/3. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னது 0.66 அப்படின்னு வருமா? 0.66 இல்ல 0.33 0.66 வருமா? 2/3 டிஸ்டன்ஸ் from the height. சோ அதோட ஏரியா என்ன, half into bh தானே, சாரி half into bh தானே. Yes sir. ஓகே, 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா because area is equal to half into bh, because hatched portion தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப hatched ஏரியா தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, அப்ப 2 2 get cancel. அப்ப 0.33 ன்னு வருமா? 0.33 into 10 power 5 or 33.33 kilo newton சொல்லலாமா? This is the force shared in the total இது. ஓகே, இந்த ஏரியால வந்து இவ்ளோ ஃபோர்ஸ் ஷேர் பண்ணுது அப்படிங்கறத இதோட கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இல்ல சின்ன சின்ன சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட் தான் எல்லாமே. சொல்லுங்க.
இப்போ மேல அந்த ட்ரையாங்கிள் போட்டு ஹேட்ச் பண்ணாங்கல்ல சார், அதே ஆமா ட்ரையாங்கிள் ஒருவேளை கீழே கேட்ச் பண்ற மாதிரி இருந்தால் இதே வேல்யூ வர இல்ல வாய்ப்பு இருக்கா சார்? இதே மாதிரி வரது வாய்ப்பு இல்ல. இப்ப கீழே இருக்கிற பார்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க பார்ட்டுக்கு 1/3 டிஸ்டன்ஸ் தானே இருக்கும் அதோட ஒய் இல்ல சார், பார். இல்ல ஆக்சிஸ்க்கு கீழே சொல்றேன். கீழயா? ஆக்சிஸ்க்கு கீழே. அதுக்கு கீழே அதே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நீங்க இந்த பார்ட் கட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட் பாத்தீங்கன்னா, அதான் சார் வேணும். இதுக்கு நீங்க சொல்ற கண்டிஷன் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம ஒய் பார் தானே பார்க்க போறோம். ஏரியா ரெண்டும் சேம் தான். ஓகே சார். ஒய் பார் மட்டும் பாத்தீங்கன்னா ஒய் பார் வந்து இந்த சைடுக்கு இப்படி பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு மட்டும் பாக்குறப்ப கரெக்டா வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா bending of beams, one is placed over another. ஓகேவா? இப்ப ரெண்டு பார்க்க போறோம். இப்போ இதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ பெண்டிங் என்ன சொல்லி பார்த்தோம். பெண்டிங்ல வந்து ஃபோர்ஸ் எவ்வளவு ஷேர் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஃபோர்ஸ் ஷேர் ஆனதுக்கு அப்புறம் மொமெண்ட் எவ்வளவு ஷேர் ஆயிருக்குன்னு பார்த்தோம். மொமெண்ட் ஷேர் ஆச்சுன்னா அதை எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். எப்படி எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பீம் 3 பீம் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணா அது எப்படி இருக்கும்னு சொல்லி அது எப்படி பிஹேவ் பண்ணும் ஃபார் பெண்டிங்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன, பெண்டிங் ஆஃப் bending of beams, 2 beams, one placed over another. ஓகே, ஒரு பீம் மேல இன்னொரு பீம் வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா பெண்ட் பண்றோம். அப்ப அதை எப்படி பிஹேவ் பண்ணுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? So I am taking 2 beams. Okay, I am taking 2 beams. One is this one, another one is this one. Okay. So I am taking this material having a Young's modulus 1 and inertia at neutral axis 1. Okay, and வேற என்ன ஏரியா சேமா இருக்கட்டும், மற்றபடி வேற என்ன மொமெண்ட் அப்ளை பண்றது சேமா இருக்கட்டும். இப்போ இதுக்கு எப்படி இருக்கும், E2 I at neutral axis 2. ஓகேவா? ஓகே, இப்படி சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ளைடு மொமெண்ட் என்னன்னா இது M. ஸோ திஸ் இஸ் M. எம்ங்கிற மொமெண்ட் நான் கம்பைண்டா வந்து நான் மொமெண்ட் அப்ளை பண்றேன். ஸோ திஸ் இஸ் ஹேவிங் ஏ டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா D1, டெப்த் D2. ஓகேவா? ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ் எப்படி இருக்கும், இதோட நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து இப்படி இருக்கும். இதோட நியூட்ரல் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஓகே, இப்ப இந்த ரெண்டு மொமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டல் இட் இஸ் ஹியர் ஐ எம் டேக்கிங் M1 is equal to moment shared by the upper element, upper beam. Okay, M2 is equal to moment resisted by the second beam. Okay, M1 is equal to moment resisted by 1. அதே M2 is equal to moment resisted by 2. ஓகேவா? சோ அப்ப டோட்டல் மொமெண்ட் மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு எனக்கு என்னவா இருக்கும், M1 plus M2 இருக்கும். ஓகே, சோ அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிக்கு ஏத்த மாதிரி எது லேர்ஜர் எது கம்மி அப்படி சொல்லி அதை பார்த்துக்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து நான் என்னன்னா ஒரு அசம்ஷன் மேக் பண்ணிக்கிறேன். சோ இந்த பீம் பெண்ட் ஆச்சு அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் வேல்யூல வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட்ல இப்படி ஃபிக்ஸ் பண்ணி அது என்ன பெண்ட் ஆகுமா, which means ஒரு ரேடியஸ் வருமா. ஓகே, அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும், that means இது பீம் வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க பெண்ட் ஆகுதா, அந்த பெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி இருக்கும், இங்க ஒரு சர்க்கிள் வரைஞ்சீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்க இருக்கும். சோ அப்ப லேட்டரல் டைமென்ஷன் அந்த பெண்டிங் அந்த ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட டைமென்ஷன் இருக்கு இல்லையா, D1 D2 இருக்கு இல்லையா, அதோட என்ன இருக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கணும்னா அதை சிமிலர்னு சொல்லி நான் வச்சுக்கேன். ஓகே,
இங்க ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் as radius of curvature is very high compared to cross section dimension. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸோ R1 இஸ் டேக்கிங் as R2 இருக்கும் ஃபார் பீமோட இந்த M1 அப்படிங்கிற மெட்டீரியல் சாரி ஃபர்ஸ்ட் பீமோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் செகண்ட் பீமோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் நான் சேம்னு சொல்லி கன்சிடர் பண்ணேன் பிகாஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இதோட டைமென்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் என்ன கம்பேரிட்டிவ்லி ஈக்குவல்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப எனக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு m/i is equal to e/r. அது ஈக்குவேஷனோட ஏத்தி ஈக்குவேட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ r is same ன்னு எடுத்தனா ஸோ r is equal to m1 r மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா e வருமா? சாரி e1 i1 divided by m1 I at neutral axis 1 வச்சுப்போம் must be equals to e2 I at neutral axis 2 divided by m2. So this is a very very important equation. So total moment அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இதான் இந்த ஒரு கம்பேட்டபிள் ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று ஈக்குவேஷன் எடுத்து நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ வந்து பெண்டிங் ஆஃப் காம்போசிட் பீம்ஸ் பார்க்க போறோம். ஸோ பெண்டிங் ஆஃப் காம்போசிட் பீம்ஸ் என்னன்னா இப்போ வந்து நான் நார்மலா ஜென்ரலா சொன்னேன் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் சொன்னேன். அப்ப அதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியலை வந்து நான் என்னன்னா கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அது என்னது? காம்போசிட் மெட்டீரியலா? ஓகே, அப்ப அந்த காம்போசிட் மெட்டீரியலோட பெண்டிங் பாக்குறேன் அப்படின்னா பெண்டிங் ஆஃப் காம்போசிட் பீம் So bending of composite beam. So bending of composite beam la பாத்துக்கிட்டீங்கன்னா okay, if 2 beams are connected to form a single beam, that combination is called as composite beam. ஓகேவா? ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் பீமை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் பீமை கன்வெர்ட் பண்ணி ஒரு ரோட சிஸ்டம் யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் பீம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன் திஸ் கேஸ் this composite beam, the beam will bend about common neutral axis. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி கேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நியூட்ரல் ஆக்சிஸ்ல அந்த பீம் வந்து பெண்ட் ஆகும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே என்னது கான்ஸ்டன்ட் காமன் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து என்னன்னா பெண்ட் ஆகும். சரி, அப்ப அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படின்னா அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? எப்படி அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா சோ how to find neutral axis? Okay, how to locate neutral axis டாபிக் பாத்தீங்கன்னா இப்ப the beam is made up of one material னா அந்த மெட்டீரியலோட நியூட்ரல் ஆக்சிஸ் எங்க இருக்கும்? அதோட சென்ட்ராய்டுல இருக்கும். ஓகேவா? அதே வந்து அந்த மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்னால மேக் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதோட நியூட்ரல் ஆக்சிஸ் எங்க லை ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓகே ஹோமோஜீனியஸ் ஈக்குவலன்ட் ஏரியாவோட சென்ட்ராய்டுல வந்து என்னன்னா லை ஆகும். ஓகே,
if a material is equal to ஒரு மெட்டீரியலோட நியூட்ரல் ஆக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாரி ஸ்டீல் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நியூட்ரல் ஆக்ஸ்னா அதோட d/2 சென்ட்ராய்டுல வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்ப டிஃபரெண்ட் மெட்டீரியல்ங்கிறதுனால அது டிஃபரெண்டா யங்ஸ் மாடல்ஸ் இருக்கும். ஓகேவா? டிஃபரெண்ட் கிராஸ் செக்ஷன் இருந்துச்சுன்னா கூட அது எப்படி பிஹேவ் பண்ணா ஹோமோஜீனியஸ் ஈக்குவலன்ட் ஏரியான்னு ஒரு ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த ஏரியாவோட சென்ட்ராய்டுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத வந்து கன்க்ளூஷன். சோ இப்ப if a beam is made up of one material, it's made up of one material இருந்துச்சுன்னா only the neutral axis will always pass from என்னவா இருக்கும் centroid of the cross section இருக்கும். ஓகேவா? அதே வந்து பாத்தீங்கன்னா if the beam made by two different material இருந்துச்சுன்னா then the neutral axis will pass from the centroid of equivalent homogeneous ஏரியால இருக்கும். ஈக்குவலன்ட் ஹோமோஜீனியஸ் ஏரியாவோட சென்ட்ராய்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து கன்க்ளூஷன். ஓகே, சோ how to find out equivalent homogeneous area அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா first of all I'm introducing a term which is modular ratio. ஓகே, modular ratio அப்படின்னா ஓகே சார் சொல்லுங்க. காம்போசிட் மெட்டீரியல்லாம் எப்படி சார் அது அலாய் மாதிரி சொல்றீங்களா இல்ல ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அந்த மாதிரி அலாய்னா மிக்ஸ் ஆயிரும். இது மிக்ஸ் ஆகாதா சார்? காம்போசிட்னா இப்ப நம்ம இது இருக்குல்ல பிளைவுட் இருக்குல்ல அந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு பேஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே, அது எப்படி இருக்குன்னா இப்ப பாருங்க, இது நான் வரையறேன் புரியும் உங்களுக்கு. இது வந்து என்னன்னா ஸ்டீல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டீல் கூட நான் வந்து வுட் கம்பைன் பண்றேன். ஓகே, வுட்டை நான் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அந்த வுட்டை தாண்டி மறுபடியும் என்னன்னா ஒரு ஸ்டீலை கம்பைன் பண்றேன். புரியுதா? இந்த மாதிரி கேஸ் இந்த ஃபிக்ஸ் சப்போர்ட்டா இருக்கட்டும். நல்லா ஃபிக்ஸ்ட் எண்ட். சார் சொல்லுங்க. இதுக்கு போனதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அதுல வந்து பாத்தீங்கன்னா இருங்க, இதுல நான் வந்து ஒரு மாடுலர் ரேஷியோ ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் கொடுத்துறேன். ஓகேவா? அது என்னன்னா ஓகேவா ஒரு நிமிஷம். இது வந்து சென்டர் பார்ட் வந்து என்னன்னா எனக்கு ஸ்டீல்ல இருக்கு. அந்த மூணையும் நான் என்ன பண்றேன்னா டைட்டா வந்து என்னன்னா பிளைவுட் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா ஒன்னும் புரியும். ஓகேவா?
இது வந்து ஃபிளிச்சர் பீம்ல ஒரு கேஸ்ல ஒன்று வரும், அதுலயும் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பிளைவுட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த மரத்தூளும் அதுல இருக்க ஒரு லேயரும் அதுக்கப்புறம் அந்த மரத்தூளும் மறுபடியும் அந்த லேயரும் அப்படி இருக்கு இல்லையா? அப்ப அந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டும் என்னவா இருக்கும்? ஒரே மாதிரி பெண்ட் ஆகுமா இல்ல டிஃப்ரெண்டா பெண்ட் ஆகுமா? டிஃப்ரெண்டா தான் சார். டிஃப்ரெண்டா பெண்ட் ஆகுமா? மரத்தூள் தனியாவும் இது தனியாவும் பெண்ட் ஆகுமா காம்போசிட்ல? டெவலப் ஒரே மாதிரி பிளைவுட் பெண்ட் ஆகும், பாத்துருக்கீங்களா பிளைவுட் பெண்ட் பண்ணி? ஓகே, ஒரே மாதிரி தான் பெண்ட் ஆகும், அதுதான் வந்து காம்போசிட் பீம். ஓகே, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஸ்டீலும் அண்ட் இது ஃபார் எக்ஸாம்பிள் வுட் மட்டும் தனியா எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? தனித்தனியா பெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த கேஸ் என்னன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நான் வந்து அந்த டயக்ராம் இந்த இது நான் எக்ஸாம்பிளா சொல்லி ஒரு மாடுலரேஷன் ஒரு கான்செப்ட் கொண்டு வரதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேஸ்? ஃபர்ஸ்ட் கேஸ்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன் சம்திங் புரியுதுக்காக தான் நான் சொல்றேன். இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்டீலு, இது வந்து வுட், இது வந்து ஸ்டீல். ஓகே, இப்ப இதோட ரெண்டோட ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டுமே எப்படி ஸ்ட்ரெயின் ஆகும்? ஒரு லோட் அப்ளை கொடுத்து இழுத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து ஃபிக்ஸ்டா ரெண்டுமே போல்டட் ஜாயின் மாதிரி இருக்கு. அப்ப எப்படி ஸ்ட்ரெயின் ஆகும்? ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேமா இருக்குமா? ஓகே, அப்ப ஸ்ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சேமா இருக்கும், ஆனா ஸ்ட்ரெஸ் எனக்கு என்னவா இருக்கும்? இந்த மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் வித்ஸ்டாண்ட் பண்ணும் பிகாஸ் யங்ஸ் மாடல் இஸ் டிஃபரெண்ட். ஐ அம் டேக்கிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யங்ஸ் மாடல் இன்டு ஸ்ட்ரெயின். ஓகேவா? அப்ப ஸ்ட்ரெயின் ஆஃப் ஸ்டீலும் அண்ட் ஸ்ட்ரெயின் ஆஃப் வுட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேம்னு எடுத்துக்கிறேன் பிகாஸ் இந்த கண்டிஷன் வந்து சேமா இருக்கு. அப்ப ஸ்ட்ரெஸ் எனக்கு சேமா இருக்குமா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஸ்டீல் by Young's modulus of steel must be equals to stress of wood with respect to Young's modulus of wood. So Young's modulus of wood எனக்கு எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஸ்டீலுக்கு வந்து என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா Young's modulus of wood விட கம்மியா இதா இருக்கனால stress of steel வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னவா இருக்கு? Young's modulus of steel விட by Young's modulus of wood into stress of wood எவ்வளவு விஸ்டாண்ட் பண்ணு பாத்தீங்கன்னா Young's modulus of steel and Young's modulus of wood விட எனக்கு என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. which means ஒரு ரேஷியோ டைம்ஸ் எனக்கு என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ரேஷியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாடுலார் ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகேவா? the term is called modular ratio. okay, that modular ratio is equal to E of strong divided by E of weak. ஓகேவா? ஸ்டீல் வுட்னு கம்பேர் பண்ணிடாதீங்க, ஸ்ட்ராங் வீக். ஓகேவா? ஸ்டீலுங்க ஸ்ட்ராங், வுட்டுங்க வீக். திஸ் இஸ் த ரேஷியோ. அப்ப மாடுலர் ரேஷியோ எனக்கு என்ன இருக்கும்? ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கும். வெரி குட். அப்ப மாடுலர் ரேஷியோ கேபிட்டல் M ன்னு சொல்லி வெச்சுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. M சிக்மா S is equal to M times sigma wood. ஓகே, அப்ப M is always greater than 1. ஓகேவா? ஓகே, சோ ஸ்டீலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ் மாடல்ஸ் வேல்யூ வந்து 200 ஜிகாபாஸ்கல், வுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ஜிகாபாஸ்கல். ஓகேவா? அப்ப மாடுலர் ரேஷியோ எவ்வளவு இருக்கும்? சாரி 10. வுட்டுக்கு வந்து 10. ஓகேவா? அப்ப மாடுலர் ரேஷியோ எவ்வளவு இருக்கும்? 20 இருக்கும். ஓகேவா? கேஸ்ட் அயர்ன் 100. சரியா? அப்ப இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு என்னவா இருக்கும்? வுட்டுக்கு 10 யங்ஸ் மாடுலஸ், அதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீலுக்கு வந்து 200ங்கிறதுனால எனக்கு மாடுலர் ரேஷியோ ஆஃப் ஸ்டீல் அண்ட் வுட் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 220 டைம்ஸ் இருக்கும். சரி, இந்த மாடுலர் ரேஷியோ எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் ஈக்குவலன்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த பிளைவுட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல வந்து ரொட்டேட் ஆகும். ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து கேஸ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல ரொட்டேட் ஆகும். அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைனலா வந்து ஈக்குவேட் பண்ணிப்போம். ஓகே, அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகே, இப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது காம்போசிட் கூட ஈக்குவல் சொல்லலாமா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்? ஓகே, in this case the beam will bend about neutral axis. common neutral axis bend ஆகும். ஆனா இங்க வந்து different neutral axis bend ஆனாலுமே அந்த neutral axis வந்து ஃபைனலா radius of curvature is equal to sameனால நீங்க கம்பைன் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப பாத்துட்டீங்கன்னா இப்ப இந்த ஈக்குவலன்ட் நியூட்ரல் ஆக்சிஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணா ஃபார் திஸ் கேஸ் நான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் பாத்தீங்கன்னா என்ன கேஸ்னா ஒரு
ஓகே, இது வந்து ஸ்டீல். இது கூட என்னன்னா அதே பிரெத்துக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு வுட்டை வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, திஸ் இஸ் ஸ்டீல், திஸ் இஸ் வுட். ஸ்டீல், இது வந்து வுடன் வுட். ஓகே, we already discussed. இது வந்து D1ங்கிற டெப்த் இருக்கு, D2ங்கிற டெப்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது Bங்கிற பிரெத் இருக்கு. ரெண்டோட பிரெத்தும் சேமா, டெப்த் மட்டும் டிஃபரெண்ட். ஓகேவா, ஆல்ரெடி டிஸ்கஸ். வாட் இஸ் மாடுலர் ரேஷியோ? Modulus of strong. Young's modulus of strong, Young's modulus of weak. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடுலர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு Young's modulus of steel and Young's modulus of wood. ஓகேவா, ஓகே. so this value is always greater than 1. ஓகே, சரி. இப்போ இது மாடுலர் ரேஷியோ என்ன டிஃபைன் பண்ணியாச்சு. I have to find out the neutral axis. Okay, this is a composite beam னா அது எப்படி ரொட்டேட் ஆகும்? நியூட்ரல் ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் ஆகும்னு சொன்னா அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல எனக்கு எப்படி இருக்கு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன்? ஜீரோவா இருக்கும். அப்ப I have to find out the neutral axis. So neutral axis வந்து பாத்தீங்கன்னா first of all I have to find out the equivalent homogeneous equivalent area. ஓகேவா, homogeneous equivalent area கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சோ இந்த செக்ஷன் நான் அப்படியே மறுபடியும் பிளாட் பண்ணிக்கிறேன். பிளாட் பண்ணேன் அப்படின்னா சோ இந்த மாடுலர் ரேஷியோ டைம்ஸ் எனக்கு என்ன ஆகுது, இதோட டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு நான் ஒரு காம்பினேஷன் எடுக்க போறேன். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது பின்னாடி தான் தேவைப்படும், இங்க தேவைப்படாது. ஓகே, சோ ஐ ஹேவ் டு ஃபைண்ட் தி ஹோமோஜீனியஸ் ஈக்விவலென்ட் ஏரியா. ஓகேவா, சோ இப்போ இந்த டோட்டல் இந்த சிஸ்டம் நான் என்ன பண்றேன்னா ஈக்விவலென்ட் டு வுட்டாவும் ஈக்விவலென்ட் டு ஸ்டீலாவும் நான் கன்வெர்ட் பண்றேன். ஓகேவா, ஈக்விவலென்ட் ஹோமோஜீனியஸ் என்னன்னா ஏதாவது ஒன்று மெட்டீரியலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீலா இருக்கணும், இல்ல அப்படின்னா வுட்டா இருக்கணும். அதுதான் ஹோமோஜீனியஸ் ஈக்விவலென்ட் அப்படின்னு அர்த்தம். ஈக்விவலென்ட் என்னது? சேம். ஈக்விவலென்ட்னா என்னதுன்னா ஈக்குவல். ஹோமோஜீனியஸ்னா என்ன? சேம். சேமான மெட்டீரியலோட ஈக்குவல் ஏரியாவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப அந்த டயகிராம் நான் எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. சோ இது என்னன்னா ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஓகே, பிகாஸ் அப்பர் பார்ட் இஸ் ஸ்டீலுங்கிறதுனால this is steel portion. Steel portion on dimension இந்த டாப்ல வரும், வுட்டோட போர்ஷன் இந்த டைரக்ஷன் வரும். ஓகே, பாட்டம்ல வரும். சரி, I'm converting this steel and wood combination என்ன பண்றேன்னா டோட்டலாவே ஈக்குவலன்ட் ஹோமோஜெனியஸ் ஏரியாவா மாத்துறேன். அப்படி மாத்துனேன் அப்படின்னா எப்படி மாறும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டீல நான் வந்து ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ் எனக்கு என்னவா இருக்கு? ரொம்ப அதிகமா இருக்கா? ஓகே, அப்ப இந்த ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ வந்து அதிகமா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், வுட்டோட யங்ஸ் மாடுலஸ் கம்மியா இருக்குன்னா ஒரு மாடுலர் ரேஷியோ டைம்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்ப நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னா ஸ்டீலோட டைமென்ஷன் வந்து பீன் இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி வுட்டோட டைமென்ஷன் பீன் இருக்கு. அந்த வுட்டோட டைமென்ஷன் நான் மாத்தணும் அப்படின்னா ஈக்குவல் ஏரியா மாத்தினீங்க அப்படின்னா எப்படி மாறும்? இப்படி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா வந்து இந்த பீங்கிற டைமென்ஷன்ல இருந்த அந்த வுட் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சம் வேல்யூ வந்து என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிரும். இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த ஸ்டீலுக்கு ஈக்குவலண்டா மாத்த முடியும். அந்த ஈக்குவலண்டா மாத்துறதா பார்த்தீங்கன்னா m டைம்ஸ் ஆஃப் b. ஓகே, இந்த bங்கிற வேல்யூவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா மாடுலர் ரேஷியோ டைம்ஸ் b டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாதான் எனக்கு என்ன இருக்கும், இந்த டோட்டல் ஸ்டீலோட காம்பினேஷன், ஸ்டீல் அண்ட் வுட் காம்பினேஷன் வந்து வெறும் வுட்டால மட்டும் நான் மேட்ச் பண்ண முடியும். புரியுதா? இது கம்ப்ளீட்டா என்னன்னா எனக்கு வுட் ஒரு ஈக்குவலன்ட் ஏரியாவா எடுத்துக்கணும். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி வுட். ஓகேவா, ஓகே, திஸ் கம்ப்ளீட்லி வுட். அடுத்து இதே போர்ஷன் வந்து நான் ஸ்டீலுக்கு மாத்தினேன் அப்படின்னா அது எப்படி சேஞ்ச் ஆகும்? ஒரே நிமிஷம்.
ஓகேவா? ஓகே, நாய்ஸ் பொல்யூஷன் அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீலோட டைமென்ஷன் எனக்கு எப்படி இருந்துச்சு இனிஷியலா? இந்த ஸ்டீல் வந்து யங்ஸ் மாடல்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இனிஷியலா வந்து பிங்கிற டைமென்ஷன்ல இருந்துச்சு. அதை நான் என்ன பண்ணணும், கம்மி பண்ணணுமா அதிகப்படுத்தணுமா? நான் இந்த ஸ்மாலர் ஏரியாவோட இந்த ஹேச்சரி ஏரியா அந்த வுட்டோட இதுக்கு கம்பேர் பண்றதுக்கு கம்மி பண்ணணும். கம்மி பண்ணணும். வெரி குட். அப்ப ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு டைம் ஷார்ட் பண்ணுவீங்க? பி டிவைட் பை எம்னு சொல்லலாமா மாடுலர் ரேஷியோ? ஓகே, அப்ப ஒரு ஏரியா இன்க்ரீஸ் பண்ணணும்னா மாடுலர் ரேஷியோ டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாதான், இந்த 20 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாதான் இந்த பிரெத்துக்கு இந்த ஸ்டீலோட பிரெத் என்ன காம்பினேஷனா மாறும். ஓகேவா? அதே வந்து இந்த ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட்டுக்கு காம்பினேட்டா மாத்தணும் அப்படின்னா என்ன டைம்ஸ்? மாடுலர் ரேஷியோ டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், இதை பேலன்ஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால இது வந்து D1. டெப்த்தை நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேலை, இது வந்து D2. அதே மாதிரி இது வந்து D2, this is D1. ஓகேவா? ஓகே, ஸோ this is the final conclusion. ஸோ அப்ப ஒரு டைமென்ஷன் நான் இன்க்ரீஸ் பண்ண D2, இது வந்து D1. அப்ப ஸ்டீலா இருந்தா எனக்கு டைமென்ஷனை குறைக்கணும், வுட்டா இருந்தா எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டீலை விட யங்ஸ் மாடலஸோட வுட் வந்து எனக்கு என்ன இருக்கு, யங்ஸ் மாடலஸ் குறைவா இருக்கு. விச் மீன்ஸ் அது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்டீல் மட்டும் இருந்தா கம்மியான ஏரியா இருந்தாலே போதும், விஸ்டாண்ட் பண்ணிடும். அதே வந்து வெறும் வுட்டா இருந்துச்சு அப்படின்னா அதிகமான ஏரியா வேணும் ஃபார் விஸ்டாண்டிங் தட் லோடு. இன் டர்ம்ஸ் ஆஃப் மாடுலர் ரேஷியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாடுலர் ரேஷியோ டைம்ஸ் அந்த டைமென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே வந்து பாத்தீங்கன்னா வுட்டுக்கு ஸ்டீலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடுலர் ரேஷியோ டைம்ஸ் வந்து அதோட டைமென்ஷனை குறைக்கணும் அப்படின்னு தான் கன்க்ளூஷன். ஸோ இப்ப இதோட சென்டரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவலன்ட் ஏரியாவோட நம்ம என்னோட சென்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? ஸோ திஸ் இஸ் த ஈக்குவலன்ட் in wood. So this is equivalent in steel. Okay. Okay. Next, we have to find out the y bar. Okay, because that is the centroid of the homogeneous area. So centroid of the homogeneous equivalent wood வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? a bar y1 bar sorry a1 y1 plus a2 y2 bar with respect to a1 plus a2. அதே மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டீலுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலண்டா வுட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி a1 y1 bar plus a2 y2 bar divided by a1 plus a2. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டைமென்ஷனல் வேல்யூ போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஈக்குவலண்ட் வுட் கிடைக்கும் அண்ட் ஈக்குவலண்டா இது கிடைக்கும். சரி, அப்போ நம்ம இப்போ ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ ஸ்டீல் அண்ட் வுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் வுட்டும் வச்சு கால்குலேட் பண்ணலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் இதையும் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி வேணா நீங்க கால்குலேட் பண்ணா உங்களுக்கு ஆன்சருக்கு எல்லாம் சேமா தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், ஸ்டீல் அண்ட் வுட் இருக்கிற காம்பினேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைன் location of neutral axis from bottom. Okay, so இது வந்து ஸ்டீல் வுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Here under different. So these two are having a same height னு வச்சுக்கோங்க. ஓகே, சேம் ஹைட்டா இருக்குன்னா சேம் ஹைட்னா கொஞ்சம் கீழே தள்ளி வரும். this is steel portion. ஓகே, மேல இருக்கிறது வந்து ஸ்டீல் போர்ஷன், கீழே இருக்கிறது வுட் போர்ஷன். வுட் வந்து இப்படி ஹேட்ச் பண்ணிக்கும். ஓகே, கீழே இருக்கிறது வுட் போர்ஷன், ரெண்டோட ஹைட்டும் சேம் அப்படி சொல்லி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட மாடுலர் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 2னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள்.
So modular ratio is equal to 2. So this breadth dimension is equal to sorry 20 னு வெச்சுக்கோங்க because 20 தான் 2 னா சிம்பிளா முடிஞ்சிரும். So 20 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். So 2 னு வெச்சுக்கோங்க சிம்பிளா கால்குலேட் பண்றதுக்கு. ஓகே. இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசான்டல் வந்து லெந்த் வந்து அதிகமா இருக்கு. ஓகே. ஓகே. இப்ப நீங்க இதை ஈக்குவலன்ட் டு ஸ்டீலாவோ இல்ல ஈக்குவலன்ட் டு வுட்டாவோ மாத்தலாம். ஓகேவா? நான் ஈக்குவலன்ட் டு ஸ்டீலுக்கா நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் ஈக்குவலன்ட் டு ஸ்டீலுக்கா நான் கன்வெர்ட் பண்ண அப்படின்னா so this is the normal 2h height, sorry 2h distance. ஓகே. அதே பாத்தீங்கன்னா அந்த வுட்டை நம்ம என்ன பண்ணணும் 2h/2 டிஸ்டன்ஸ்க்கு நம்ம குறைச்சோம் அப்படின்னா because modular ratio 2h/m modular ratio சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு 2h/2 h ன்னு வரும். வெரி குட். நெக்ஸ்ட் இப்போ இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் y ஆக்சிஸ்ங்கனால x பார் எனக்கு என்னவா இருக்கும் 0வா இருக்கும். இப்போ y பார் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா so y bar is equal to a1 y1 bar plus a2 y2 bar by a1 plus a2 is equals to this is h, this is also h. So h இதுக்கு வந்து ஏரியா என்ன 2h square. y bar எனக்கு என்ன வரும் with respect to bottomல இருந்து பார்க்கணும். So this is the distance 0. This is h plus h/2 ஓகேவா? கரெக்டா இல்லையா? Yes, sir. பிளஸ் இது என்னது இந்த செகண்ட் ஏரியா திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் செகண்ட் ஒன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் h ஸ்கொயர் பிளஸ் h/2 இன்டூ h/2 வருமா பிகாஸ் h/2 இந்த டிஸ்டன்ஸ் பை 2h ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயர். ஃபைனலி 2h ஸ்கொயர் பிளஸ் 3h/2 பிளஸ் h ஸ்கொயர் into h/2 by 3h ஸ்கொயரா கரெக்டா? Yes, sir. ஓகே. h/2 இது கேன்சல் ஆயிரும். 3h கியூப் பிளஸ் என்னது h கியூப் divided by 3 சாரி 2. ஓகே by 3h ஸ்கொயர். ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணினா என்ன வரும் 7h கியூப் divided by 2னு வரும். அந்த 2 வந்து 6h ஸ்கொயரா மாறிடும். தட் மஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு 7h divided by 6. ஓகேவா? அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு 7/6 எவ்வளவு வரும்? சார் இன்னும் கொஞ்சம் பெருசா எழுதுங்க சார், ரொம்ப உத்து பார்த்து எழுத வேண்டியதா இருக்கு. ஓகே சரி பெருசா எழுதுறேன். 7h/6 னா அது எவ்வளவு வரும்? 1.16. 1.16. ஜூம் ஆப்ஷன்ல இல்லையா? ஜூம் எல்லாம் பண்ண முடியாது உங்களால? சார் அப்பனால லெட்டர் தெளிவா தெரியாது சார். லெட்டர் தெளிவா இல்ல தெரியாதா? சார் அப்படி பண்ண முடியல சார். சரி ஓகே. அப்போ எவ்வளவு இருந்துச்சு 1.16 h. 166 ஆமா சார் 1.16 h. 16h. ஓகே. அப்போ y பார் வந்து பாத்துட்டீங்கன்னா 1.16h னா which means நார்மல் ஹைட்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு ஈக்குவலன்ட் ஹைட். அப்ப இதோட வந்து டோட்டலா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணா y பார்ங்கற வேல்யூ. ஓகே திஸ் இஸ் தி கொடுத்திருக்க வேல்யூல வந்து 1.16 டைம்ஸ் வந்து என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் h = 10 ன்னு கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. அப்ப எங்க இருக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் அந்த ஈக்குவலன்ட் ஏரியாவோட நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து நியூட்ரல் ஆக்சிஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1.16 which means 16% வந்து என்னன்னா அதோட கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி 1.16 டைம்ஸ் வந்து என்னன்னா அதிகமா இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 ன்னு கொடுத்தாங்க 11.6 mmல இருக்கும். ஓகேவா? அந்த ஹெச்சோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா நியூட்ரல் ஆக்சிஸ் எங்க இருக்கும்னா 10.6 from the bottomல இருக்கும். ஓகேவா? பிகாஸ் நான் சரி 11.6ங்கற டிஸ்டன்ஸ்ல இருக்கும்.
அப்ப செகண்ட் பார்ட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டார்டிங் அதுல இருந்து இருக்குமா சார்? அங்க நியூட்ரல் இல்ல இதென்ன ஹைட், எஸ் சார். இது 10. ஓகேவா? இதுவும் 10 தான் இருக்கும். எஸ் சார். இது 20. ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 11.6 mm வரும். அது 11.6 mm என்னன்னா இது வந்து 10 mm. இதுல இருந்து என்னன்னா இங்க அந்த சின்ன இததான் நீங்க சொன்னீங்களா? எஸ் சார். அத ஒரு பார்ட்டியே முடிச்சு அதுக்கு அடுத்து. ஓகே ஓகே. இப்ப 11.6னா இந்த இதுல இடத்துல இருக்கும், இங்க இருக்கும். இது வந்து அந்த வுட்டையே ஸ்டீலா மாத்தி இது பண்றதுனால இங்க வந்துச்சு சார். இத வந்து நம்ம இது ரெண்டு காம்போசிட்டா இருக்கும்போது இது யூஸ் பண்ணிக்கலாமா இப்படியே? ஆமா, காம்போசிட்டா இருக்கும்போது இப்படி யூஸ் பண்ணுங்க. இதே வந்து அந்த காம்பினேஷனை மாத்துங்க, வுட்ட டோட்டலா வுட்ட மாத்தணும். வுட்டா மாத்துனீங்க அப்படின்னா எப்படி வரும்? கால்குலேட் பண்றீங்களா? எனக்கு கொஞ்சம் பிரேக் இருக்கட்டும், நீங்க கால்குலேட் பண்ணுங்க. சரியா? ஏரியா சென்டர் தானே. திஸ் என்ன ஆகும்? 4h divided by 2h. சாரி, இப்படி இருக்கும். This is 2h. இது modular times of 2h, that is equals to 4h. கரெக்டா? இதோட y bar வேல்யூ எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கால்குலேட் பண்றீங்களா இல்ல நானே போட்டுமா? ஓகே சார், பாக்குறேன் சார். போட்டு சொல்லுங்க என்னன்னு. எல்லாரும் ட்ரை பண்ணும். பக்கத்துல இருக்கிறத பார்த்து காப்பி அடிக்கிறது கூடவா? சரி அடிங்க. சார் இதே தான் சார் 1.16h. அவ்வளவுதான். இதுதான் நான் அங்கேயே சொன்னேன் இல்லையா? எந்த மெட்டீரியல் சாரி எந்த இதா இருந்தாலும் சரி ஈக்குவலண்ட் ஏரியாக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேல்யூ எங்க இருக்கு? நியூட்ரல் ஆக்சிஸ் அதே 1.6 அதான் இருக்கும். ஓகேவா? ஓகே சார். இதே 4-5 மெட்டீரியலா இருந்தாலும் இதே மாதிரி தான் போகணுமா? அது நீங்க எது 4-5 மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா 4-5 ஈக்குவலண்ட் எடுக்கணும். 4-5 ஈக்குவலண்ட் எடுத்தீங்கன்னாலும் எந்த டிஸ்டன்ஸ் காமிக்குதோ அதுதான் அந்த மீதி 3க்கும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த மாடலஸ் எப்படி சார்? அதுதான் இப்ப காம்ப்ளிகேஷன். ஏன்னா மாடலர் ரேஷியோனா இப்ப நீங்க ஒண்ணு கூட கம்பேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீலு, வுட்டு, காஸ்ட் அயர்ன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டீலும் வுட்டுக்கு கம்பேர் பண்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 வருது அப்படின்னா காஸ்ட் அயர்னுக்கு எவ்வளவு வரும்? 2 வரும். அலுமினியம்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 150 அப்படின்னா 3/2 வரும்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒவ்வொருக்கும் அதான் ரேஷியோ தான் நீங்க எடுத்து போடணும். புரியுதா? இப்ப 1 2னா வுட்டுக்கும் ஸ்டீலுக்கு எடுத்துக்கணும். சாரி காஸ்ட் அயர்னுக்கும்.
20 அப்படின்னா வுட்டுக்கும் ஸ்டீலுக்கும் எடுத்துக்கும். ஓகேவா? அதாவது நம்ம அப்படி எதை மாத்துறோமோ அதை வச்சு இன்னும் நம்ம பண்ணணும் இல்லையா சார்? அந்த அந்த ரெண்டுக்கோட காம்பினேஷனுக்கான மாடுலர் ரேஷியோ நாங்க மாத்தணும். புரியுதுங்களா? எப்படி மாத்திரம் சேமா தான் வரும் ஃபைனலா. ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்து பாத்துக்கோங்க. சொல்லுங்க. இப்போ சொன்ன மாதிரி இப்போ 5 மெட்டீரியல் இருந்துச்சுன்னா ஆ. ஸ்ட்ராங் பை வீக்னு போடும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாடுலர் ரேஷியோ எடுக்க கூடாது சார். ஒரே மாடுலர் ரேஷியோ எப்படி எடுப்பீங்க? அதாவது எப்படி எடுக்கிறதுனா ஸ்ட்ராங்கர் அண்ட் வீக்கரோட தான் கம்பேர் பண்ணணும் நம்ம. அப்போ 2 காம்பினேஷனா எடுத்து பண்ணுமா சார்? அப்படிதான் பண்ண முடியும். வேற ஆப்ஷன் இல்ல நமக்கு.